17ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாராவது படிங்கப்பா. நீதிமொழிகள் 17:14. நீங்க வசனம் எழுதுறவங்க எப்படிமா எழுதணும்? வசனம் மடமடன்னு எழுதணும்னா 17:14 முதல்ல எழுதிக்கிடணும். அப்புறம் நீதி அப்படின்னு எழுதிக்கிடணும். இப்போ சங்கீதம் 138:8ன்றேன்னா 138:8 எழுதிட்டு அப்புறம் சங் அப்படின்னு எழுதிக்கிடணும். இப்போ சங்கீதம் 91:1ன்றேன்னா 91:1 எழுதிட்டு அப்புறம் சங் அப்படின்னு எழுதிக்கிடணும். நீங்க சங்கீதம் அப்படின்னு எழுதி அப்புறம் மறந்துக்குள்ள நம்பர் மாறி போகும். வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவன் அழகோட வயிற்றில் கூத்தி நான் அது பின்னிட்டு அப்படியே அழகோட வந்ததுன்னு இருக்கும். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார்ன்ற வசனம் நான் சொல்லியிருப்பேன். நீங்க எழுதின நம்பர் தப்பா எழுதும் போது என்ன ஆயிரும்? அவன் ஒரே குத்தாக குத்தினான்னு இருக்கும். இவன் அவன் மேல் விழுந்தான், அவன் இவன் மேல் விழுந்தான், அவன் செத்தான்னு இருக்கும். அதனால எழுதுறது என்ன பண்ணணும்? ஷார்ட்டா எழுதி பழகணும். 17:14 நீதிமொழிகள். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. அது இங்கிலீஷ் மூலம் அழகா இருக்குது. ஸ்டார்டிங் a quarrel is like a leak in a dam, so stop it before a white breaks out. எப்பயுமே யார்ட்டையும் விவாதம் பண்ணக்கூடாது. விவாதம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? சண்டை வரும். சண்டை வந்துச்சுன்னா சமாதானத்தை இழந்துருவீங்க. உங்க ஆவியில விடுதலைய இழந்து போயிருவீங்க. அதனால யாரோட என்ன பண்ணாதீங்க? விவாதம் பண்ணாதீங்க. இவன் ஜெயிப்பானா, அவன் ஜெயிப்பானா, இவன் தோப்பானா, அவன் தோப்பானா, யாரு ஜெயிச்சா என்ன, யாரு தோத்தா என்ன? நம்ம இந்த தூத்தூர்ல இருக்க மீனை சாப்பிட்டுக்கிட்டு, இங்க இருக்கிற அவியலை சாப்பிட்டுட்டு, இங்க இருக்கிற பீன்ஸையும் கேரட்டையும் சாப்பிட்டுட்டு நம்ம இந்த காத்துல தூங்க போறோம். அந்த ஜெயிச்சவனே நம்ம டெல்லியில போய் படுத்து தூங்க போறோம், இல்ல சென்னையிலே போய் படுத்து தூங்க போறோம். அதனால யாரு கூட என்ன பண்ணக்கூடாது? விவாதம் பண்ணக்கூடாது. வெள்ளை யானை போது ஆமான்றணும். வெள்ளை யானை போச்சா? ஆமா 4 யானை பார்த்தேன்றணும். அப்போ உங்கள்கிட்ட பேச மாட்டான். அவன் என்ன பண்ண மாட்டான்? இப்ப வெள்ளை யானை ஒரு யானையை பார்த்தீங்க, நான் 4 யானை பார்த்தேங்கன்னு சொல்லணும். அப்ப அவன் அதோட விட்டுரு அவங்கள்ட்ட. நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் 20:3 நீதிமொழிகள். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். Foolish people are always fighting, but avoiding quarrels will bring you honor. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மையான காரியம். எந்த யார்ட்டையும் வழக்காடாதீங்க, இதுக்காகவும் வழக்காடாதீங்க. மூடனானவன் தான் அதுல தலையிட்டுக் கொள்வான். அப்ப நீங்க விவாதம் பண்றீங்க, வாக்குவாதம் பண்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நீதிமொழிகள் 26:17 வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திருக்கிறவனை போல் இருக்கிறான். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க வழியில. உடனே நான் சமாதானம் பண்ணுகிறேன் பேர் வழியில போய் என்ன பண்ணக்கூடாது? உள்ள குறுக்க போனீங்கன்னா அவங்க 2 பேர் சண்டை போட்டு என்ன பண்ணுவான்? கடைசியில உங்க பக்கம் திரும்பிடுவான். நீ யாரியான்றுவான். உங்களுக்கு அவனுக்கு சண்டை ஆயிரும். டெல்லியில நடந்த காரியம். ஒரு கார்ல ஒரு டாக்ஸில 2 பேர் டிராவல் பண்ணிருக்கிறாங்க. இந்த 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க? இந்த டிராவல் பண்ண 2 பேரும் வேற ஊரை சேர்ந்தவங்க. எங்க ஊர் தான் நல்ல ஊர், அறிவாளிகள் எல்லாரும் இருக்காங்க, புத்திசாலிகள். அந்த டிரைவர் சொல்லியிருக்காங்க, இல்ல எங்க ஊர்ல தான் நல்ல இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்க, புத்திசாலிகள் இருக்காங்க, அறிவாளிகள் இருக்காங்க. 2 பேருக்கு வாக்குவாதம் வந்ததுல என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அந்த பிரயாணம் பண்ண ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து டிரைவரை சுட்டுட்டான். தேவையாது? நாய் போகுது, நான் அந்த நாயை போய் காது எழுச்சின்னு என்ன பண்ணும்? சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சிஸ்டர், விட்டுருங்க சிஸ்டர் நான் சொல்லும். அது அந்த நாயை காதை எப்படி செலுத்தின்னு என்ன பண்ணும்? அது கடிக்குமா? சும்மாவா கடிக்காது? எப்படி கடிக்கும்? கொதறி போட்டுருங்க. அப்படிதான் யாராவது 2 பேர் ஆர்கியூ பண்றாங்கன்னா உள்ள நுழையக்கூடாது, அமைதியா இருக்கணும். அவங்க 2 பேரும் முட்டி கரெக்டா ஒரு வழிக்கு வருவாங்க. நீங்க போய் உள்ள போய் தடுக்கிறீங்கன்னா அவனை வெட்ட போற கத்தி உங்க மேலே வெட்டிடும். யாரு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? வழக்காட போகக்கூடாது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீதிமொழிகள் 18:6-7. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். என்ன பண்ணுமா?
விவாதிக்கிறவனுக்கு அடி அவன் வாய் தான். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. மாட்டிக்குவீங்க. விவாதம் பண்ணீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. கண்ணியில மாட்டின மாதிரி மாட்டிக்குவீங்க. எப்படி ஒரு புளிய பிடிக்க வளைய வச்சு பிடிக்கிறானோ, ஒரு மிருகத்தை வளைய வச்சு பிடிக்கிறான், அப்படி போல நீ மாட்டிக்குவீங்க. யாருடைய விவாதம் பண்ணாதீங்க. நீதிமொழிகள் 19 அதிகாரம் 13வது வசனம் படிங்கப்பா. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். ஒரு பையன் மூடனா இருந்தானா, ஃபூலிஷா இருந்தானா, அவன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கமா இருக்குமா. அப்படி போல இருக்குமா மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஓட்டை விழுந்துடும், லீக் ஆகும். அப்படியே சொட்டு சொட்டு சொட்டுன்னு தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்து சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மனைவிமார்கள் எப்போ பார்த்தாலும் புருஷனை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு ஒன்றுமே வராதியா, உங்கள் அம்மா என்னதான் வளர்த்தாங்களோ தெரியல, ஒன்று என்னதான் உப்பு போட்டு வளர்த்தாங்களான்னு தெரியல, என்ன சொன்னாலும் ஒரு சூடு சொரணை இல்லை. காலையில் விடிஞ்சதுலேருந்து ராத்திரி வரைக்க ஓயாம அவனை போட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க புருஷனை. ஒரு தோசை தொட தெரியல, ஒரு வெண்டைக்காய் வெட்ட தெரியல, ஒரு கத்திரிக்காய் வாங்கிட்டு வானா பூரா சொத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு, ஒரு மாம்பழ சீசன்ல மாம்பழம் வாங்கிட்டு வானா என்னையா மாம்பழம் வாங்கின. அந்த அம்மா பக்கத்து வீட்டில் 10 பவுன் செயின் போட்டு கிடக்குது, கையில 4 வளையல் போட்டிருக்குது. ஒரு வளையல் வாங்கி கொடுத்துருப்பாயா. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 39 வருஷம் ஆச்சு. குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்னு எல்லாம் போய் கல்யாணம் பண்ணேன் பாரு. இப்படியே பேசிக்கிட்டு இருக்குது. மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு, சண்டைக்காரி. நீதிமொழிகள் 21 அதிகாரம் 9வது வசனம், சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். சண்டை போட்டுட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறான், இப்படி இவளோட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஏசியில படுத்திருக்கிறத விட மேல போய் ஒரு மொட்டை மாடியில் ஒரு மூலையில படுத்துக்கலாம்னு நினைக்கிறானா. அது 19வது வசனம் பாருங்க, சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்ரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். எப்படி பாருங்க, நீங்க சண்டை போட்டு கோபப்பட்டுக்கிட்டு உங்க புருஷனோட நடந்தீங்கன்னா உங்க புருஷன் என்ன பண்ணுவாராம்? வனாந்தரத்துல போய் படுத்துக்கு வரான். யாருமே இல்லாத, மனுஷ சஞ்சாரமே இல்லாத ஒரு வனாந்தரத்துல போய் இருந்துருவாராம். எந்த மனுஷனும் வேண்டாம்டான்ற மாதிரி. நீதிமொழிகள் 27 அதிகாரம் 15-16 வசனங்கள், அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. அடைமழை விடாம மழை பெய்யும் பாருங்க, அது மாதிரி இருக்குமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. ஒரு ஸ்திரீ சண்டை போட்டே இருந்தா எப்படி இருக்குமா? அது மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? எப்படா அந்த மழை நிற்கும் இருக்கும். அப்படி போல ஆயிருமா. 16வது வசனம், அவளை அடக்க பார்க்கிறவன், அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். காத்த பிடிக்க முடியுமா? எண்ணெயை அப்படி கையில பிடிக்க முடியுமா? எண்ணெயை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு அரை மைல் நடந்து வர முடியுமா? அப்படி போலையாம். ஒரு காத்த கையில பிடிக்கிற மாதிரி, ஒரு எண்ணெயை கையில பிடிக்கிற மாதிரியா ஒரு சண்டைக்காரியை அடக்க பார்க்கிறவன். ஒரு சண்டைக்காரியை அடக்கிறது முடியாத காரியம். பைபிள்ல சண்டை போடுறது வேண்டாம்னு கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்க. நீ சண்டை போட்டேன்னா, உன் புருஷனோட சண்டை போட்டேன்னா நாளைக்கு கஷ்டப்பட போறது யாரு? நீ தான்றாரு. புருஷன்மார்களை பார்த்து சொல்றாரு. புருஷன்மார்கள்லாம் வீரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அப்படி வீரமா. ஆனா இவங்களால என்ன பண்ண முடியாது? சண்டை ஓடுற ஸ்திரீயை அடக்க முடியாது. பாருங்க, பாவமாயிட்டாங்க, எல்லாம் அமைதியாயிட்டாங்க பாருங்க. யாராவது இல்லைன்னாங்களா? இல்லை, என் மனைவியை நான் அடைக்கிறவேன்னு எல்லாம் அமைதியாயிட்டாங்க. ஏன்னா வீட்டில் போனால் சாப்பிடணுமே, வீட்டை போய் கதவை திறக்கணுமே. கதவை ஸ்திரீகள் திறந்தா தான் உண்டு. இருதயத்தை திறக்கிறலாம், அப்புறம் மனசு திறக்கிறதுலாம் அது ரெண்டாவது. முதல்ல கதவை திறக்கணும். கதவை திறக்கும் போதே வாயா. ரொம்ப சர்ச்சில் சாட்சி சொன்னேன். எங்கள் அக்கா தான் எனக்கு, எங்கள் அம்மா தான் எனக்கு,
என் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. என்ன ஏயா, உனக்கு வேலைக்கு வாய்க்கு வணக்கம், நான் தான் சமைச்சு போட்டு கிடக்கிறேன், உன் துணியெல்லாம் நான் துவைச்சு போட்டு கிடக்கிறேன். ஏன் எனக்கு எங்கள் அம்மா தான் உயிர்ன்ற. ஏயா, உனக்கு போய் சாப்பாடு போடுறேன் பாரு, உங்க அம்மாட்டே போயா நீ. அவ்வளோதான். அவர் அம்மா லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிரும். ஏக்கர் கணக்கில் இருக்க வீடு, முன்னாடி தோட்டம் பின்னாடி தோட்டம், சைட்ல எல்லாம் தென்னை மரம் சக்க மரம் எல்லாம் நிற்கும். ஜிலு ஜிலுன்னு காத்து இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு கிண்டல் அடிக்கும். நம்ம இருட்டுக்குள்ள நின்று ஐயோ இவள் அன்னைக்கு ஏண்டா சாட்சி சொன்னேன். அவங்க அம்மா இல்லை, அவங்க அம்மா அப்பதான் போன் அடிச்சு, மகனே சாப்பிட்டியாடுவாங்க. அம்மா இருமானா செத்த வரேம்மா. என்னடா மகனே, ஐயோ அம்மா நீ ஒன்னே வச்சுதாம்மா நான் படுறேன் பாடு. ஒரு பையன் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே எனக்கு தோசை வச்சிருக்க அந்த பொண்டாட்டி. இவன் இல்லை, என் தோசையை சாப்பிட்டுக்கிட்டு எங்க அம்மா அப்படி சுடுவாங்க. நானும் அந்த இட்லி சுட்டு வச்சிருக்குது. எங்க அம்மா வச்சா இட்லி அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும்னு இருக்கான். அதுக்கப்புறம் ஆம்லெட் போட்டிருக்கு. எங்க அம்மா ஆம்லெட் வச்சா அப்படி சூப்பரா இருக்கும்னு இருக்கான். இந்த பொண்ணு இவனுக்கு போய் வச்ச பாரு. எப்பயுமே கணவன்மார்கள் புரிஞ்சுக்கோங்க, தாய் தான், மனைவி தான். தாய் மனைவி ஆக முடியாது, மனைவி தாயாக முடியாது. மனைவி எந்த நேரத்திலும் நோகடிச்சிடக்கூடாது. மனைவி வச்சாலும் சூப்பரா இருக்குன்னு இருக்கணும். முந்தா நாள் என் ஒய்ஃபு குழம்பு வச்சு ஏதோ வச்சா, சாம்பார் வச்சு இட்லி வச்சா, அதுல உப்பே போடல. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். எங்க மாமனாரும் மாமியாரும் சாப்பிட்டு என்ன உப்பே இல்லை, மருமகன் சாப்பிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன், நான் நல்லா இருக்கேன், நான் எப்பயுமே உப்பு போட மாட்டேன்ட்டேன். ஒரு பிரசங்கம் பண்றது கரெக்டா இருக்கா இல்லையா? யார் தெரியுமா கரெக்டா சொல்லுவா? மனைவிமார்கள் தான். இங்க புருஷன் நல்லா ஆரம்பாரு, அப்படியே ஹல்லேலூயா 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 புதுசா அல்லேலூயா பாடுவாரு. என்னென்ன அல்லேலூயா இருக்கோ புது அல்லேலூயாலாம் பாடிருப்பாரு. வீட்டுல போனோடனே அங்க அல்லேலூயாவா, ஏயா நடிக்கிற, நல்லா நடிக்கிறேன். அந்த ஆளுக்கு இருக்கிற ஆவியெல்லாம் போயிடும். அதுக்கு அவையெல்லாம் போயிடும். இயேசுவே நீ மன்னியும் ஐயா அவ்வளவு மன்னிப்பு கேட்டு மேடையில் ஏறி இருப்பாரு. ஆனா அந்த மனைவி இல்ல, இயேசு மன்னித்தாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அவர் 7 தடவை இல்ல 7 தடவை மன்னிக்க சொல்லியிருக்காருமான்னு. ஆனா ஒன்னே இல்லையா, உண்மையா இருக்கிறவனை, மீண்டும் தவறு செய்யாதவனை தான் மன்னிக்க சொல்லியிருக்கிறார். நீ மீண்டும் மீண்டும் தப்பு செய்யற, உன்னை ஆண்டவரே மன்னிக்க மாட்டார். என்ன எவ்வளவு சிரிப்பு பாருங்க, சந்தோஷமா தீர்க்க தரிசனமா வருதோ பாருங்க. நீதிமொழிகள் 19 அதிகாரம் 14வது வசனம், வீடு மாஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தரருளும் ஈவு. வீடு சொத்து எல்லாம் தாய் தாப்பன் தருவாங்க, பாட்டி தாத்தா தருவாங்க. ஆனா புருஷனுடைய உணர்வுகளை, ரசனைய, விருப்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனைவி கர்த்தர் தருகிற பரிசு. கர்த்தர் தருகிற பரிசு. ஒரு மனுஷனுக்கு, ஒரு புருஷனா பிறந்தவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனை புரிந்து கொண்ட ஒரு மனைவி. இட்ஸ் ரேர். குறிஞ்சி பூ மாதிரி. குறிஞ்சி பூ 13 வருஷத்துக்கு தான் பூக்கும். அப்படி போல ஒரு ஹஸ்பண்டை புரிந்து கொண்ட மனைவியை பார்க்கிறது மிகவும் கடினம், மிகவும் கடினம். எல்லாம் ஸ்திரீகளா இருக்க எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவே என் புருஷனை நான் புரிந்து கொண்டவளா இருப்பேன் ஆண்டவரே, நான் புரிந்து கொள்வேன் ஆண்டவரே. என் புருஷனுடைய உணர்வுகளை, விருப்பங்களை, ஏக்கங்களை, தரிசனத்தை இயேசுவே நான் புரிந்து கொண்ட மனைவியா இருப்பேன் ஆண்டவரே. இயேசுவே எனக்கு அந்த கிருபையை தாரும் ஐயா, கிருபையை தாரும் ஐயா. என் புருஷனை புரிந்து கொண்ட மனைவியாக நான் இருப்பேன் ஆண்டவரே. எனக்கு அந்த புரிந்து கொள்ளுதலை எனக்கு தாரும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வைஃப். அப்பா எனக்கு அந்த கிருபையை தாரும் ஐயா, அந்த கிருபையை தாரும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோமா? பக்குவமா பேசுங்க. உங்க புருஷன் சரியா ஜபிக்கலையா, உடனே என்ன பண்ணணும்? நீங்க போய் மெதுவா நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. தனியா இருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவரை வா வா ஜெபத்துக்கு வான்னு கூப்பிடாதீங்க. இயேசு என்னைக்காவது உங்களை ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரா? நீ பிரைஸ் பண்ணு, வர்ஷிப் பண்ணுன்னு சொல்லியிருக்காரா?
இந்த இட்லி சாப்பிடு, பூரி சாப்பிடு, நீ இட்லி சாப்பிடாத, நீ பூரி சாப்பிடு, நீ சப்பாத்தி சாப்பிடு என்னைக்கா சொல்லியிருக்காரா? இந்த ட்ரெஸ் போடாத, அந்த ட்ரெஸ் போடணும்னு சொல்லியிருக்காரா? நம்மளுக்கு சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். நாம தேட மாட்டோமா ஆண்டவரன்னு ஏங்குறாரு. அதனால மனைவிகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு மிஷின் மாதிரி ஆப்ரேட் பண்ணக்கூடாது. நீங்க தனியா இருந்து ஜெபிங்க, தனியா இருந்து நல்லா பாடி ஆராதிங்க. பைபிள் என்ன சொல்லியிருக்கு? உன் கற்புள்ள நடக்கையினாலே உன் புருஷனை ஆதாயப்படுத்துவாய். நீங்க நல்ல அன்பா பேசுங்க, அன்பா பேசுங்க. அவருக்கு நல்ல என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு வைங்க. நீங்க சர்ச்சுக்கு வரும்போது வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க கிளம்பி முதல்ல வந்து நில்லுங்க. பிள்ளைகளை கிளப்புங்க, நீங்க வந்து நில்லுங்க. நீங்க வீட்டில் நல்ல குடும்ப ஜெபம் நடத்துங்க, டைம்ல உட்காருங்க, கரெக்டா பண்ணுங்க. ராத்திரி 12 மணி 1 மணிக்கு உட்கார்ந்து டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிட்டு டா வெட்டி கோடி பீடி தீடுவோம் டாப்பு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்காதீங்க. அவர் தூங்குறார், என்ன பண்ணுவாரு? ஆண்டவரே இவனுக்கு ஞானத்தை தாங்கப்பா, அறிவை தாங்கப்பா. ராத்திரி தூங்குற நேரத்தில் போயிட்டு பக்தி இருக்கணும், ஞானமுள்ள பக்தியா இருக்கணும். இருட்டோட எழும்புங்க. ஸ்திரீகள் என்ன பண்ணணும்? அதிகாலையில் இருட்டோட எழும்பணும். சூரியன் எழும்புறதுக்கு முன்னாடி நீங்க எழும்பி வீட்டு வேலையெல்லாம் செய்யுங்க. நல்லா வீட்டை சுத்தமா வைங்க. நீங்க பிள்ளைகளை பக்தியா நடத்துங்க. அப்ப அதை பாப்பாரு புருஷன், என் மனைவி எவ்வளவு பக்தி உள்ளவளா இருக்கா, எவ்வளவு ஒழுக்கம் உள்ளவளா இருக்கா, எவ்வளவு அடக்கம் உள்ளவளா இருக்கா, அதை பார்த்து அவன் உங்களை ஃபாலோ பண்ணுவான். ஆமென், ஆமென். நீங்க எதுக்கும் நீங்க போய் பாரப்பட தேவையில்லை. நீங்க பக்தி உள்ளவளா இருங்க, உங்க புருஷன் ரட்சிக்கப்படுவார். ஆமென். நீதிமொழிகள் 14:1 பாருங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். A wise woman strengthens her family, but a foolish woman destroys hers by what she does. அப்படின்னா குடும்பத்தை கட்டி எழுப்புறது ஒரு ஸ்திரீயின் கையில தான் இருக்கு, ஒரு புருஷன் கையில கிடையாது. ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பணும், குடும்பம் சமாதானமா இருக்கணுமா, உங்க கையில தான் இருக்குது அது. பிள்ளைகள் வந்து முறுமுறுக்கிறாங்களா, அம்மா எனக்கு அப்பா அதை செய்யல, அம்மா எனக்கு ஃபீஸ் கட்டலாமா, அப்பா அம்மா எனக்கு அப்பா ஸ்கேல் வாங்கி கொடுக்கல, அம்மா எனக்கு அதை வாங்கி கொடுக்கல, அப்பா இதை வாங்கி கொடுக்கணும். அப்பாவை குறை சொல்லாத, அப்பாவை குறை சொல்லாத. பைபிள் என்ன போட்டிருக்கு? தாய் தகப்பனை கனமண்ணுன்னு போட்டிருக்கு. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். நீங்க பிள்ளை என்ன பண்ணணும்? பண்ணிட்டு அந்த பிள்ளைக்கு முன்னாடி புருஷன்ட்ட பேசாதீங்க. பிள்ளைக்கு தெரியாம தனிமையில உங்க புருஷன்ட்ட போய் சொல்லுங்க, ஏங்க நீங்க ஃபீஸ் கட்டலையா, பிள்ளைக்கு ஸ்கேல் வாங்கிட்டு வரல, பென்சில் வாங்கிட்டு வரல, ட்ரெஸ் வாங்கிட்டு வரல, இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, அவ குறை சொல்றாங்க, இனிமே அவர் குறை சொல்ற மாதிரி வைக்காதீங்கன்னு பேசுங்க. நீங்க உங்க புருஷன்ட்ட பேசுறது உங்க பிள்ளைக்கு தெரியக்கூடாது. நிறைய பிள்ளைகளை கெடுக்கிறதே தாய்மார் தான். திருமணம் ஆயிட்டு போயிருதுங்க இந்த பிள்ளைங்க. அங்க போயிட்டு ஒரு சின்ன சின்ன தகராறு வருது, சின்ன ப்ராப்ளம் வருது. இந்த பிரஷ் எடுக்கிறது மாத்தி பிரஷ் பண்ணிடுறான். இந்த புருஷன் என்ன பண்ணிட்டான் தெரியாம ஒய்ஃபுடைய பிரஷ் எடுத்து பண்ணிட்டான். உடனே அந்த பிள்ளை இல்லை உன்னோட வாழ முடியாது, உன்னோட வாழ முடியாதுன்னு உடனே வீட்டுக்கு வந்துருச்சு. உடனே இவங்க அம்மா இல்லை, அவனை அடிங்க ஆண்டவரே, இன்னைக்கு அவனை வெட்டி போட்டுருங்க ஆண்டவரே, அக்னியா இறங்கி வாங்க. யார் மேல? மருமக மேல. எலியாவின் தேவனே அக்னியா இறங்கி வாங்க, அவன் மேல இப்ப அக்னியா இறங்கி வாங்க. சரி, செத்து போயிட்டான். இப்போ உங்க பிள்ளை எங்க போகும்? உங்க பிள்ளை எங்க போகும்? பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா அனுசரிச்சு போமான்னு சொல்லணும். கொஞ்ச நாள் அனுசரிச்சு போ, சில டிஃபரன்ஸ் இருக்கும், அனுசரிச்சு போன்னு சொல்லி அனுப்பணும். இந்த பிள்ளைகளுக்கு டீ போட தெரியாது, காப்பி போட தெரியாது. ஒரு மாவை எப்படி, ஒரு இட்லி மாவை எப்படி தயார் பண்ணணும், ஒரு தோசைக்கு மாவு எப்படி தயார் பண்ண தெரியாது. இந்த பிள்ளை போனால் அங்கே தோசை சுடும் பார்த்தீங்கன்னா விட்டுக்கிட்டு அப்படி திருக்கிற 7 பீஸ் ஆகிடும். அது அந்த 7 பீஸை திருப்பி போட்டு அது எப்படியோ போட்டு அதை எடுத்து கொண்டாந்து அது யூடியூப்ல பார்க்கலாம். யூடியூப்ல இப்படி ஊற்றவும் இப்படி சுத்தவும் இருப்பேன். இதை போட்டு இது சுத்துனா அது பீஸ் பீஸாக போயிடும். உடனே அதெல்லாம் தூக்கி போட்டு அடுத்து ஒன்று ஊற்ற வேண்டியது, அதை போட்டு சுத்தினா அது முன்னாடி ஒரு சத்தம், இன்னொரு சுத்து 3 தோசை ஆகிடும். கடைசியில் எப்படியோ போட்டு ஒரு 7 பீஸா கொண்டாந்து வச்சா இவன்ல புருஷன் இல்லை. அவன் பார்த்துட்டு இது என்னன்னு பார்ப்பான். பார்த்தா ஒன்று ரஷ்யா மாதிரி இருக்கும், ஒன்று சைனா மாதிரி இருக்கும், ஒன்று இந்தியா மாதிரி இருக்கும். உடனே அவனுக்கு பிறப்பின் வாசல் ஜெபம் வந்துடும், இயேசுவே இந்தியாவை ஆசீர்வதிங்கப்பா.
பிள்ளைக்கு எல்லா தாய்மார்கள்லாம் கையை வைத்துங்க. பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்க தாய்மார்கள்லாம் கையை வைத்துங்க. பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்க தாய்மாரெல்லாம் கையை வைத்துங்க. இயேசுவே என் பிள்ளைக்கு நல்லா சமைக்க கற்றுக் கொடுப்பேன் ஆண்டவரே. இயேசுவே தண்ணியை எப்படி சுட வைக்கணும், கேஸ் ஸ்டவ் எப்படி ஆன் பண்ணணும், சிலிண்டரை எப்படி ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், எல்லாம் நான் கற்றுக் கொடுப்பேன் ஆண்டவரே என் பிள்ளைக்கு. அப்பா, சின்ன சின்ன காரியத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் ஆண்டவரே. என் பிள்ளை கல்யாணமாகி போகும்போது நல்ல சிறந்த மனைவியா, பெஸ்ட் ஒய்ஃபா, டே 1ல இருந்தே இருக்கும்படியாக என் பிள்ளைக்கு நான் சாம்பார் வைக்க கற்றுக் கொடுப்பேன் ஆண்டவரே, ரசம் வைக்க கற்றுக் கொடுப்பேன் ஆண்டவரே, மீன் குழம்பு வைக்க கற்றுக் கொடுப்பேன் ஆண்டவரே, மீனை எப்படி சுத்தம் பண்ணணும் அதை கற்றுக் கொடுப்பேன் ஆண்டவரே, சுத்தமா ஹைஜீனிக்கா எப்படி சமைக்கிறது, மசாலா எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுப்பேன் ஆண்டவரே, மஞ்சள் எண்ணெய் மிளகாப்பொடி எப்படி இருக்கும், மஞ்சள் பொடி எப்படி இருக்கும், எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்து அந்த பிள்ளையை செய்ய வைத்து நான் என் பிள்ளையை திருமணம் செய்து கொடுப்பேன் ஆண்டவரே. சின்ன பிள்ளைய போல நான் வளர்க்க மாட்டேன் என் பிள்ளைய நான் உருவாக்குவேன் ஆண்டவரே. திருமணத்துக்கு உருவாக்கி கொடுப்பேன் ஆண்டவரே. இயேசுவே நல்ல தாயாக இருப்பேன் ஆண்டவரே. கரங்களை தட்டி கதை மேம்படுத்துவோமா? நீதிமொழிகள் 12:4 வசனம். நீதிமொழிகள் 12:4 வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எழும்புரிக்கையாயிருக்கிறாள். லச்சைனா வெக்க உண்டாக்குறது. மற்றவங்க முன்னாடி உங்க புருஷனை விட்டு கொடுக்காதீங்க, ஒரு நாள் விட்டு கொடுக்காதீங்க. உங்க புருஷன்ட்டு 1000 குறை இருந்தாலும் மற்றவர்களுக்கு முன்பாக உங்க புருஷனை ஒரு நாளும் தரக்குறைவா பேசாதீங்க. நீங்க நீதி உள்ளவங்க தான், ஆனா உங்களோட கர்த்தர் நீதி உள்ளவர். அவரை உங்களுக்கு புருஷனாவும் உங்களை அவருக்கு மனைவியாவும் இணைத்தது கர்த்தர். ஒரு நாள் உங்க புருஷனை விட்டு கொடுக்காதீங்க, யார் முன்னாடி விட்டு கொடுக்காதீங்க. என் புருஷன் நல்லவர்னு சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க என் புருஷன் நல்லவர்னு. இன்னைக்கு அவர் தப்பு பண்ணலாம், நாளைக்கு அவரை மனம் திரும்ப வாய்ப்பார் என் கர்த்தர். என் கர்த்தருக்கு எப்படி தொடரணும்னு சொல்லணும். நீதி செய்யறோம், இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி செய்ய இன்னும் அநீதி செய்யணும். என்ன அர்த்தம்? நம்ம நினைப்போம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அவனை தட்டி விட்டு நினைப்போம். ஆண்டவர் அவனை 40 ஸ்டெப் அல்ல 400 ஸ்டெப் போய் கீழே அடிப்பார். அவனை கீழே வந்து உங்க காலில் வந்து விழுவான், திரும்பி போகாதபடிக்கு கொண்டாந்து உட்கார வைப்பார். இன்னைக்கு மனம் திறந்து நினைப்போம், தமஸ்குக்கு போற வழியில தான் பவுலை பிடிச்சார். அது வரைக்கும் கர்த்தர் காத்திருந்தார். 80 வயசுல தான் மோசையை கொண்டாந்தார், பிக்சருக்கே கொண்டு வந்தார். அது வரைக்கும் காத்திருந்தார். அப்படி போல நம்ம காத்திருக்கணும். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். லட்சை உண்டுனா வெக்க உண்டு பண்ணாதீங்க உங்க புருஷனுக்கு. நீதிமொழிகள் 31:10 வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கல உயர்ந்தது. பாருங்க, முத்துக்களை பார்க்கல விலையுயர்ந்தது குணசாலியான ஸ்திரீயுடைய வேல்யூ. நீதிமொழிகள் 18:22 வசனம். மனைவியை கண்டடைகிறான், நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனைவியை கண்டடைகிற, நன்மையானதை கண்டடைகிறான்னா நல்ல ஃப்ரெண்டு, 24 hours ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு கொடுக்கிறார் கர்த்தர், மனைவியாக கொடுக்கிறார். நம்மளை உண்மையா நேசிக்கக்கூடிய நல்ல ஒரு ஃப்ரெண்டு மனைவி. நம்ம அந்தரங்கத்துல நம்மளோடு கூட இருந்து நமக்கு நல்லதையும் கெட்டதையும் சொல்லி உண்மையாக நம்மளை நேசிக்கிறனா மனைவிமார்கள் தான். இந்த உலகத்துல எல்லாரும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு லெவல் தான். ஆனா ஒய்ஃபு உண்மையா நம்மளை நேசிச்சு நம்மளை உருவாக்குறது அந்த மனைவி தான். கர்த்தர் தான் உருவாக்குறாரு, அந்த மனைவி தான். இன்னைக்கு நீங்க பேசுனது சரியா இருந்தது, இன்னைக்கு ஆராதனை நடத்துனது சரியா இருந்தது, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இல்லை, இந்த சாப்பாடை குறைச்சிக்கோங்க, இந்த எண்ணெய் பலகாரத்தை நீங்க சேர்த்துக்காதீங்க, சுத்தமா இருங்க, இந்த ட்ரெஸ் வேண்டாம், இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க, இதை பண்ணுங்கன்னு சொன்னா அது நன்மை. உண்மையா நேசிக்கிறவங்க எல்லாம் புருஷன்மார்கள்லாம் கையை வைத்துங்க. கல்யாணம் ஆன புருஷன்மார்கள்லாம் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறேன், நல்ல ஃப்ரெண்டுப்பா, நல்ல ஃப்ரெண்டு. இயேசுவை உண்மையா என்னை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய, என்னை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரியான கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மனைவியை கொடுத்ததுக்காக நன்றி. எனக்காக செபிக்கிற ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. உம்மிடத்திலே உண்மையாகவே எனக்காக நான் அறியாத போதும் எனக்காக உண்மையாய் உம்மிடத்திலே பாரப்பட்டு ஜெபிக்கிற நல்ல மனைவி எனக்கு கொடுத்ததற்காக நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?